சுக்கிரன் வந்து வந்து அனுபவிக்கிறதுக்கு கடவுள், ஓகேங்களா, உருவாக்குறதுக்கு கடவுள் கிடையாது. ஓகேங்களா, நம்ம வந்து என்னென்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நீங்களே பாருங்களேன், இந்த மகாலட்சுமியை கும்பிட்றவங்க எல்லாம் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி வீடுகளில் வந்து தரித்திரம் தான் இருக்கும், இந்த மாதிரி வீடுகளில் லக்ஷ்மி இருக்க மாட்டாங்க, லக்ஷ்மி தங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்க சில குறிப்புகள்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா, முடி இருக்கக்கூடாது வீடுகளில், குப்பைகள் இருக்கக்கூடாது, ஓகேங்களா, தீட்டு இருக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிடணும், சாம்பிராணி வாசனை இருக்கணும், மல்லிப்பூ வாசனை இருக்கணும், அதாவது நல்ல பொருட்கள் அதனுடைய இது இருக்கணும், கெட்டுப்போன பொருட்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே நிறைய பொருட்கள் அடைச்சா மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரதியார் சொல்லுவார் பார்த்தீங்களா, இருண்ட வீடு குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இதில் நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு செல்வம் அப்படின்றது வெறும் காசு மட்டும்தான் அப்படின்னா, இன்றைக்கி அந்த காசு நாய் பேய்கிட்டலாம் இருக்கே, கள்ள நோட்டை அடிக்கிறவங்ககிட்ட காசு இருக்குது, ஓகேங்களா, கருப்பு பணம் வச்சுருக்கவங்ககிட்ட காசு இருக்குது, அது டஞ்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோடான கோடி பணம் பதுங்கி கிடக்கு, ஓகேங்களா, தப்பான தொழில் பண்ணுறவங்ககிட்ட காசு நிறைய இருக்குது, ட்ரக்ஸை ஸ்மக்கிள் பண்ணுறவங்ககிட்ட லட்சம் கோடி 1000 கோடின்னு காசு இருக்குது. ஓகே, அப்போ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருக்கிறாங்கன்னு அர்த்தமா என்ன? மகாலட்சுமிக்குன்னு நமக்கு ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்கோம்ல, மகாலட்சுமின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, காசுன்னு நினச்சிக்கிறாங்க, ஓகேங்களா. மகாலட்சுமின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அது காசு கிடையாது. காசுன்றது பண்டமாற்றத்துக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கோ ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கோ நம்ம இடையில பயன்படுத்துகிற ஒரு மீடியம், அவ்வளோதான். லக்ஷ்மின்றது என்ன அப்படின்னா செல்வம், செல்வம்ன்றது என்ன அப்படின்னா ரிசோர்ஸ்ன்னு பேர், தமிழில் அதுக்கு வளம்னு பேர். வளம்னா என்ன, உங்களுக்கு சொந்தமாக இடம் இருக்கா, விவசாய நிலம் இருக்கா, தோட்டம் இருக்கா, உங்கள்கிட்ட சொந்தமாக சோலார் பேனல் இருக்கா, உங்கள்கிட்ட வந்து சொந்தமாக வந்து ஏதாச்சும் ஒரு கடை மாதிரியான ஒரு 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 இடம் இருக்குதா, உங்கள்கிட்ட வாகனம் இருக்குதா, அதாவது ரிசோர்ஸ்னால் என்னென்னா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான அத்தனை வளமும் நம்மகிட்ட இருக்கா, வளம். அந்த வளம் தான் வந்து லக்ஷ்மி. அதுதான் உங்களுக்கு வந்து 16 செல்வம்னு பிரித்து வச்சுருக்காங்க. குழந்தை செல்வம் இருக்கும், அதில் அறிவு செல்வம் இருக்கும், நாலேஜும் ஒரு ரிசோர்ஸ் தான். நாலேஜ் இல்லைன்னா உங்களால் அந்த வளத்தை காப்பாற்றிக்க முடியாது, கரெக்டுங்களா. அன்னலக்ஷ்மின்னு பேர். சாப்பாடும் ஒரு வகையான ரிசோர்ஸ் தான். கல்விக்குன்னு லக்ஷ்மி இருக்குது, தைரியத்துக்குன்னு லக்ஷ்மி இருக்குது. அப்போது அந்த லக்ஷ்மி 16 லக்ஷ்மியாக பிரித்து வச்சுருக்காங்க. இல்லைன்னா அஷ்டலக்ஷ்மின்னு 8 விதமான லக்ஷ்மின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. அது 8 டிவிஷனோ 16 டிவிஷனோ 16 வகையான செல்வம், அஷ்டலக்ஷ்மி 8 பேர், ஓகேங்களா, பிரித்து வச்சுருக்காங்க. இது அத்தனையும் பணத்தை குறிக்கும் சொல்லாடலா, கிடையவே கிடையாது. இதெல்லாம் வளத்தை குறிக்கும் சொல், ஓகேங்களா. ஸோ லக்ஷ்மி ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கும் அந்த வீட்டில் கோடி கோடியாக பணம் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு ஏழை வீட்டில் கூட லக்ஷ்மி இருப்பாங்க, ஓகேங்களா. அது என்னென்னா நிம்மதியாக இருக்குதுன்னு அர்த்தம், சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அந்த வீட்டில் போதுன்ற திருப்தியோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் லக்ஷ்மி வாழ்கிற வீடு, அதுதான் மகாலட்சுமி வாழ்கிற வீடு. இதனுடைய அர்த்தத்தையே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மினா உடனே கூரையை பிச்சுட்டு கொட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு 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 விஷயத்துக்குள்ளே கொண்டு வரும்போது இப்போ என்ன ஆகிடுது, லக்ஷ்மி கமர்ஷியல் கடவுளாக மாறிடுறாங்க, சுக்கிரன் கமர்ஷியல் கடவுளாக மாறிடுறாரு. சுக்கிரன் இன்றைக்கி எல்லோரும் கமர்ஷியல் கடவுளாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஓகேங்களா. சரி, ஓகே, இப்போது இந்த சுக்கிரன் கர்மாவுக்கு வருவோம். இந்த சுக்கிரன் கர்மாவை கொண்ட நட்சத்திரங்கள் மொத்தம் 3 நட்சத்திரங்கள். திருவாதிரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம். நல்லா கவனிங்க, சுக்கிரன் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் 3: திருவாதிரை, சித்திரை மற்றும் திருவோணம். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு தருணம், எந்த விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும், காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும், காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் முன்னெச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, வெறும் காமம் மட்டும் கிடையாது, இச்சைன்னு சொல்லுவாங்க. இச்சைன்னா என்ன, இந்த போதை வஸ்துக்கள்லேருந்து எல்லாமே இச்சை தான், ஓகேங்களா. சுகத்திற்காக அல்லது போதைக்காக ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்கிறோம் இல்லையா, இச்சைன்னு சொல்லுவோம், லஜ்ஜைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயம் உங்களை அணுகும் பொழுது உங்களுடைய கண்ணியத்தையும் இழக்காமல், உங்களுடைய சுய ஒழுக்கம், சுய மதிப்பீடு, சுய மரியாதையை இழக்காமல் நேர்மையாக நடந்து கொள்வது சிறப்பு. அதை நான் சூசகமாக சொல்லிட்டேன். என்னென்னா பழக்க வழக்கம் அது பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள். அது எப்படின்னா என்ன மாதிரியான அப்ரோச் வந்து வருது எதிர்ப்பாளர்கிட்ட இருந்து, என்ன மாதிரியான சைன் வந்து வருது, அது காதலுக்கான அப்ரோச்சா அப்படின்றத வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2 விஷயமும் இருக்குது. அதாவது இவர்கள் மனதையும் இவர்கள் அலைபாய விடக்கூடாது. 2வது இவங்க சும்மா இருந்தாலும் சுற்றி நடக்கக்கூடிய அப்ரோச்னு ஒன்று இருக்குது பாருங்கள்,
அதாவது சார் 2 விஷயம் சார். நான் இந்த சந்திரன் கர்மாக்கு சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, அவங்க மைண்டு டிப்ரெஸ்டாக இருக்கும்போது மற்றவங்ககிட்ட வார்த்தையை விடக்கூடாது. அதே சமயம் மற்றவங்க மைண்டு டிப்ரெஸ்டாக இருக்கும்போது அதில் போய் மாட்டிக்கூடாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி சுக்கிரன் கர்மாவை கொண்டவங்க முதல்ல தான் சுய ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும், சுய கட்டுப்பாடை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தில்? உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில், காமம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதல்ல இவங்க சுய ஒழுக்கத்தோடு இருந்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும். சரிப்பா, இவங்க சுய ஒழுக்கத்தோடு இப்போ இருக்கிறாங்க, கட்டுப்பாட்டோடு இருக்கிறாங்க. அந்த கட்டுப்பாட்டை உடைக்கிறதுக்குன்னே ஆளுங்க வருவாங்க, சுற்றிலும் கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போது அந்த சூழலில் இவர்களுடைய சுய ஒழுக்கம் கலைந்து உடைந்து விடக்கூடாது. சொல்கிறது புரியுதுங்களா? இன்னொருத்தவங்கள நாம் போய் அவங்க வாழ்க்கையை சீரழித்தாலும் கெடுத்தாலும் பாதிப்பு நமக்கும் தான். அதே சமயம் மற்றவங்க நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்க நாம் அனுமதித்தாலும் பாதிப்பு நமக்கும் தான். கரெக்டு தானே? அப்போது நான் சொல்லுவாங்களே, முள்ளு மேலே சேலைப்பட்டாலும் சேலை மேலே முள்ளு பட்டாலும் சொல்லுவாங்களே, அந்த கான்செப்ட் தான். நம்ம போய் மற்றவங்கள போய் கெடுத்தாலும் சரி, மற்றவங்கள நம்மளை நம்ம குணத்தை கெடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாலும் சரி, பாதிப்பு நமக்கு தான். ஓகேங்களா? அவங்க பாதிப்படைகிறாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். முதல்ல நம்ம பாதிப்படைகிறோம்ல. ஸோ அப்போ இந்த விஷயத்தில் தெளிவோடு, இந்த விஷயத்தில் முன்னெச்சரிக்கையோடு, இந்த விஷயத்தில் மிக கவனத்தோடு யார் இருக்கணும் அப்படின்னா, இந்த சுக்கிரனுடைய கர்மப்பதிவை சேர்ந்தவங்க இருக்கணும். சரி, அது எப்படி சார் தெளிவோடு இருக்கலாம், அது எப்படி சார் கவனத்தோடு இருக்கலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொல்லிட்டேன்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் சுய ஒழுக்கத்தோட சுய கட்டுப்பாடோடு இருக்கணும், நீங்கள் மனசுக்குள்ளே தவறான எண்ணங்களை வளர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். இது ஒன்று. அடுத்து இன்னொரு விஷயம், மற்றவங்ககிட்ட எப்படி சார் நம்ம தெளிவோடு இருக்கிறது? மற்றவங்ககிட்ட இப்போ நம்மகிட்ட நம்மளை ஒருத்தவங்க ஏமாற்ற வராங்க, நம்ம கவனத்தோடு இருக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நமக்கு அவங்கள பற்றி முன்னாடியே தெரியாத சார், அவங்க அப்படி ஏமாற்றுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி தெரியாத போது நம்ம எப்படி கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, அதுக்கு நான் சின்ன டிப்ஸ் நானே சொல்கிறேன். ஒருத்தவங்க உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அடையாளம் என்ன? வெளிப்படை தன்மையோடு இருக்கிறது. அதானே? கேட்டு தானே சார்? நீங்கள் ஒரு காலேஜ் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு 23 வயசு 24 வயசு ஆகுது, திருமண வயதை நீங்கள் அடைஞ்சிட்டிங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் ஆணாக இருக்கலாம், நீங்கள் பெண்ணாக இருக்கலாம், உங்களுக்கு வேறொரு ஆணிடம் இருந்தோ அல்லது பெண்ணிடம் இருந்தோ ஒரு ப்ரப்போசல் வருது, ஒரு லவ் ப்ரப்போசல் வருது. எனக்கு உங்கள் மேலே விருப்பம் இருக்குது, ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் நேர்மையான ப்ரப்போசல் இது இல்லை, இது நேர்மை இல்லாத ஒரு அணுகுமுறை அப்படின்றத எதை வச்சு பிரிப்பீங்க? உண்மையாகவே நேர்மையாக அணுகிறவங்க எப்படி அணுகுவாங்க தெரியுமா? திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்றேன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இதை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கள பற்றின எல்லா சுய விவரத்தையும் உங்கள்கிட்ட வெளிப்படையாக பகிர்ந்துப்பாங்க. உங்களை பற்றின எல்லா விவரத்தையும் வெளிப்படையாக அவங்க கேட்டுப்பாங்க. அதாவது நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, அப்பா அம்மா யார், எங்கே இருக்காங்க, ஃபஸ்ட்டு உங்களை பற்றி விசாரிப்பாங்க. ரெண்டாவது, அவங்கள பற்றின எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஷேர் பண்ணுவாங்க, அது உண்மையாகவும் இருக்கும். அப்போ தான் அது உண்மையான அணுகுமுறை. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாகரிகமான விதத்தில் உங்கள்கிட்ட தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவாங்க. அதன் பின்னாடி இச்சை இருக்காது, அதன் பின்னாடி காமம் இருக்காது, அதன் பின்னாடி நேர்மையான ஒரு காதல் தான் இருக்கும், பாசம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒருவேளை உங்களுக்கும் அவர்கள் மீது விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் பெரியவங்ககிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட பேச வச்சு நேர்மையான அணுகுமுறையோடு அதை நீங்கள் என்ன பண்ணணும்? திருமணத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் சில அப்ரோச்சஸ் இருக்குது, அவங்கள பற்றின எந்த தகவலையும் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, ஆனால் நம்மளை பற்றின தகவல் மட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி கான்டாக்ட் காலேஜ்லேயும் இருக்குது, அது மாதிரி கான்டாக்ட்ஸ் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. அதாவது இப்போ நான் யாருக்கு சொல்கிறேன்னா, இந்த திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். இவங்க நேர்மையாக இருக்கிறாங்க, ஓகே, ஆனால் இவங்களை அணுகிறவங்கெல்லாம் நேர்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படி தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் வெறும் அவங்க பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, பார்க்க நல்லா மெச்சூர்டாக இருக்கிறாங்க, பார்க்க ரொம்ப கட்டுமஸ்தாக இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக மட்டுமே நீங்கள் அவர்கள் மீது ஒரு ஈர்ப்படைஞ்சிங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் நாளைக்கு அவங்ககிட்ட ஏமாந்து தானே ஆகணும். அழகை வச்சு ஒருத்தவங்க வாழ முடியுமா? அழகை வச்சு உங்களுக்கு ஈர்ப்பு தான் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. திருமணத்துக்கு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 30 வருஷம் திருமண வாழ்க்கை, 40 வருஷம் திருமண வாழ்க்கை. 40 வருஷமும் அது அழகும் இளமையும் இருக்குமா? இருக்காது. அதன் பிறகு எது கூட நீங்கள் குடும்பம் நடத்த முடியும்? யார் கூட வாழ முடியும்? அந்த மனிதருடைய குணத்தை வைத்து தான் நீங்கள் வாழ முடியும். அந்த குணம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையை தொடர முடியும். ஆக ஒரு மனிதனுடைய குணம், வெளிப்படைத்தன்மை, அவங்க குடும்பத்தினுடைய பின்புலம், அந்த நபருடைய பின்னணி, அவங்க ஜென்யூனாக இருக்கிறாங்களா, உண்மையாக இருக்கிறாங்களா, இதெல்லாம் செக் பண்ணாமல்
உங்களுக்கு ஒரு லவ் ப்ரொபோசல் வந்துச்சுன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் சொல்லலாம், சார் இது ஜென்ரலாக எல்லாரும் ஏமாறது கிடையாது. நீங்கள் ஏமாறுறீங்கல்ல, இந்த திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏமாறுறீங்க இல்லையா, அந்த விஷயத்தில் வீக்காக இருக்கிறீங்கள, நம்பிடுறீங்களே, பார்க்குறவங்களெல்லாம் நம்பிடுறீங்கள, அந்த மாதிரி பார்க்குறவங்கள கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. குறிப்பாக காதல் அல்லது திருமணம் அல்லது காமம் சார்ந்த விவகாரங்களில் கண்மூடித்தனமாக ஒரு அன்னோன் நம்பரை நம்பக்கூடாது, ஒரு நபரை நம்பக்கூடாது. அந்த விஷயத்தில் முடிஞ்ச வரை கவனத்தோடு இருக்கணும். ஒன்று. சரி, இப்போ இந்த சுக்கிரன் கர்மாவுக்கான தீர்வு என்னென்னா, நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கும், வரன் அமையாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சு யாராச்சும் ஒரு வரனை ரெஃபர் பண்ணுறது, திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு உதவியை செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எந்த அளவுக்கு நீங்கள் அதை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சுக்கிரன் கர்மாவினுடைய வீரியம் நெகட்டிவ், அதாவது எதிர்மறை வீரியம் குறைந்து நேர்மறை வீரியம் அதிகமாகும்.